Hello friends, welcome to my channel Gautam Vlogs. இன்னைக்கு வீடியோல நம்ம போற பிளேஸ் எங்க அப்படினு பாத்தீங்கன்னா 80s 90s சாக்லேட் ஸ்டோர் தான் நம்ம போய் பார்க்க போறோம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற பீலமேட்ல தான் இந்த ஷாப் அவைலபிள் இருக்கு. இந்த ஷாப்ல அப்படி என்னென்ன சாக்லேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். இந்த கடை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா முற்றிலும் அழிந்து போன ஒரு பழைய 80s 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் இந்த சாக்லேட்ஸ் தெரியும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு வந்து இந்த சாக்லேட் பற்றி போதுமான ஒரு நாலேஜஸ் இல்லை. இப்போ சாக்லேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரி மில்க் ஆகட்டும், ஒரு வெரைட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் 80s 90s பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த சாக்லேட்ஸ்லாம் என்னென்ன நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை பார்க்கும்போது என்னென்னா அந்த மெமரிஸ், அந்த சாக்லேட்ஸ் வந்து எந்தளவுக்கு பெரிய டேஸ்டஸ்லாம் இருக்காது. ஒவ்வொன்று லிட்டில் டிஃப்ரென்ஸ் தான் அந்த டேஸ்டஸ் எல்லாமே இருக்கும். பட் அதை பார்க்கும்போது நம்ம அந்த சாப்பிட்ட மெமரிஸ், சின்ன வயசில் ஒரு சாக்லேட் வாங்கப்பட்ட கஷ்டங்கள், அந்த மெமரிஸ் அது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வரும். அதுதான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ வணக்கம் பிரதர். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 90s கிட்டாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆமாங்க. ஓகே, ஸோ இந்த கடையோட கான்செப்ட் எப்படி உங்களுக்கு வந்தது? தாட் இருந்துச்சுங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம பழைய சாப்பிட்டது அங்கங்கே கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம எல்லாமே ஒரே இடத்துல எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்கு நாங்கள் முன்னாடியே ஒன்று சாம்பிளாக ஸ்டார்ட் பண்ணோம். அது நல்லா சக்ஸஸாக மூவ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டோராகவே போட்டு இப்போ இதிலேருந்து இன்னொரு பிரான்ச் சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒன்று சரவணம்பட்டியில் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த பிரான்ச்சுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டோர் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? 9 months இருக்கும். ஸோ இங்கே வந்து வாங்குறவங்கலாம் அவங்களோட என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் மெமரிஸ் சொல்லுவாங்க. ஓகே, நல்லா பெட்டராக ஒரு மீடியம் காஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி அந்த அப்போ இருந்த டேஸ்ட்டு இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே டேஸ்ட் இருக்குது. ஸோ நானும் இங்கே வாங்கி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டேஸ்ட் வைஸ் அதே இருக்குது, காஸ்ட்டும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு திரும்பி அந்த மெமரிஸை கொண்டு வரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு புளி இதெல்லாம் வந்து மேலே வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பூனில் வச்சுட்டு காகிதம் போட்டு சுற்றிருப்பாங்க. சேம் இதே அதுதான். இப்போ என்னென்னா ஒரு 3 ஃப்ளேவரில் வருது. மேங்கோ, அப்புறம் இது வந்து புளி, இது வந்து மாங்காய், இஸ் மேங்கோ ஃப்ரூட்டு. ஸோ இந்த 3 வெரைட்டிஸில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees. 4 pieces இருக்கும், 20 rupees. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற ஐட்டம் வந்து என்னென்னா இட்ஸ் அ கிட்ஸ் மணி. ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படின்னா இது எப்படி வந்து குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் வந்து 80s 90s கிட்ஸ் சின்ன வயசில் வளரும் போது இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அப்போவே வந்து அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு உண்டான ஒரு மணி மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கேம் மூலியமாகவே அவங்களுக்கு தெரியணும். ஒரு நார்மலாக வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னு படிக்கிறதுக்கும் அந்த 10 ரூபா நோட்டை கொடுத்து விளையாடுறதுக்கும் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்போவே வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம முன்னோர்கள் ஈடுபட்டனால ஃபேக் மணி. பட் இப்போத்த கிட்ஸ் வந்து நார்மலாக இந்த மாதிரி மணியில் வச்சு விளையாடல. ஒன்லி தே ஆர் ஃபுல்லி இன் வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேக் கேஷஸ் வந்து வாங்கி கொடுங்க, அவங்க கேஷ் வச்சு விளையாடட்டும். ஸோ இது வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அவங்களோட மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் வந்து மஸ்கோத் சாக்லேட். நார்மலாக வந்து இது மஸ்கோத் சாக்லேட்டு. இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் ஒரு 80s 90s கிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காலத்தில் சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து அப்போ 1 ரூபா அந்த மாதிரி காஸ்ட் வந்தது. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5 pieces வந்து 20 rupees கொடுக்குறாங்க. ரொம்ப சீப், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சு மிட்டாய். இது நார்மலாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆயுத பூஜை அன்றைக்கி வந்து இந்த சாக்லேட்ஸ் வந்து பொரியில் வந்து போடுவாங்க, இந்த சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு
வித்தவுட் இதெல்லாம் கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு சாக்லேட், நேச்சுரல் சாக்லேட்ஸ். நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்ற எக்லெட்ஸ், அந்த டைரி மில்க் எதுவாக இருந்தாலும் அதில் சம் கெமிக்கல்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸில் இல்லாத ஒரு ரியலான ஒரு நல்ல சாக்லேட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து கீ கம்பர்கட் சாக்லேட் சாப்பிட்ருப்போம். அதை வந்து கீயில் பண்ணியிருக்காங்க இந்த சாக்லேட். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 rupees. ஸோ இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காயின் மிட்டாய். ஸோ கோல்டு காயின் மிட்டாய். இது வந்து கலர்ஸ்லேயே இருக்கும், கோல்டன் காயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதில் நார்மலாக இருக்கும். பட் இங்கே வந்து இப்போ அது ஸ்டாக் அவைலபிள் இல்லை. இருக்கா? ஓகே. ஸோ ஸ்டாக் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கலர் 80s 90s கிட்டோட முக்கியமான சாக்லேட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது இந்த ஜவ் மிட்டாய் தான். இதோட கலர் பார்த்தாலே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இவங்களும் வந்து அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு லேபிள் இருக்குது. காஸ்ட்டு ஜஸ்ட் எல்லாமே இந்த சாக்லேட்ஸில் இங்கே இருக்க எல்லாமே வந்து 20 rupees தான். ஆக்சுவலி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா காட்டன் கேண்டி இருக்குல்ல, அந்த காட்டன் கேண்டி மாதிரியே அந்த ஃப்ளேவரில் இருக்கும். பட் ஜவ்வாக சூப்பராக இருக்கும் இது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஜவ் மிட்டாய் 80s 90s ரேட்டிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது தான். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தபடியாக இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். ரெண்டாவது பொசிஷனில் இருக்க சாக்லேட் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ரெண்டாவது பொசிஷனுக்கு நூல் மிட்டாய் சாக்லேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த சாக்லேட்டில் நூல் கட்டியிருக்கும். விளையாண்டுட்டே சாப்பிட்ற சாக்லேட் இது. ஒரு சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட்டோட வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை அந்த மேலே வந்து தெரியும், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோல்டு காயின் மிட்டாய், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா தெரியும், ஒரு கோல்டு காயின் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு சாஃப்ட் சாக்லேட் இருக்கும், லைக் டைரி மில்க் மாதிரி ஒரு சாக்லேட் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் இது பார்க்க போகிறீங்க. எல்லாமே வந்து 20 rupees தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சூடம் மிட்டாய். அந்த காலத்து போலோ விட ஒரு ராவாக நல்ல ஒரு எஃபெக்டோடு இருக்கும் போலோ. ஈவன் போலோ நீங்கள் சாப்பிடும்போது அது லைட் மைல்டாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சூடம் மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான சாக்லேட், மிளகாய் மிட்டாய். கண்டிப்பாக இது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. 80s 90s கிட்னா இது சாப்பிடாம கண்டிப்பாக இருக்க முடியாது. அவ்வளவு பிரமாதமாக இருக்கிற ஒரு சாக்லேட்டுங்க இது. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாங்காய் மிட்டாய் பார்க்க போகிறீங்க. இந்த மாங்காய் மிட்டாய் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாங்காய் ஷேப்பில் இருக்கும். டேஸ்ட் சேம் லைக் மேங்கோ. ஒரு நீங்கள் அல்ஃபன்சோ மாங்காய் சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இது கொடுக்கும். ஷேப், கலர் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான சாக்லேட். கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். மாத்திரை மிட்டாய். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் மாதிரியே இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்வீட். இப்போ நம்ம இந்த சாக்லேட் சூட மிட்டாய் பார்த்தோம்ல, கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ரெண்டும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் இது வந்து ஒரு ஸ்வீட்டான சாக்லேட்டாக இருக்கும். இது இந்த சாக்லேட் தாங்க சொன்னேன். ஆக்சுவலாக வந்து ஸ்பூனில் வந்து அந்த புளிப்பு இது உள்ளே போட்டு அந்த கலர் ரேப்பில் வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரட் சாக்லேட். இது பாருங்கள். ஆக்சுவலாக இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 15 rupees. ஓகே, இன்னும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. லைக் பென்சில் மிட்டாய், அப்புறம் அது இல்லாமல் சீரக மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய். ஸோ இந்த மாதிரி எல்லா சாக்லேட்ஸ் இருக்குது. வாங்க எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறோம். நார்மலாக நம்ம வடிவேல் சொல்லியிருப்பார், வைகை புயல் வடிவேல் சொல்லியிருப்பார், சொல்கிறத சமத்தா கெட்டினா வரும்போது குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவார். அதில் வந்து குச்சி மிட்டாய் என்ன அப்படின்னு நார்மலாக உங்களுக்கு தெரியும். குருவி ரொட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ், நம்மக்கிட்ட அதுதான் இருக்குது. இதுதான் அந்த குருவி ரொட்டி. குருவி ரொட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த அனிமல்ஸ், அந்த பேர்ட்ஸ், அது ரிலேட்டடான பிஸ்கட் மாதிரி இருக்கும். ஸோ இது பேர் தான் வந்து குருவி ரொட்டி அப்படிம்பாங்க. ஸோ நிறையா பேர்த்துக்கு குருவி ரொட்டினா என்னன்னு தெரியாது. இப்போ சொல்கிறேன், இதுதான் குருவி ரொட்டி. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும். ஸோ இதுதான் வந்து சொல்கிற சமத்தா கேட்டுட்டுன்னா வடிவேல் இதுதான் வாங்கி கொடுப்பாரு உங்களுக்கு. பார்த்துக்கோங்க நல்லா.